என் அன்பு குழந்தையே, வருகின்ற வெள்ளிக்கிழமை உன்னுடைய கரங்களால் எனக்கு ஒரு பொருள் வேண்டும். வெள்ளிக்கிழமை அந்த பொருளை நீ எனக்கு கொடுக்கும் பட்சத்தில் அதற்கான காரணம் என்னவென்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் வந்து ஒரு பொருளை கேட்கிறாள் என்றால் அது காரணமில்லாமல் நடக்குமா? என் பிள்ளையே, தெய்வம் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமலோ நேரம் போதாமலோ உன்னிடத்தில் கேட்பதில்லை. இந்த பொருளை நீ கொடுத்தால்தான் எனக்கு உண்மையாகவே அது கிடைக்குமா? என்னால் அதை பெற முடியாதா? உண்மைதானே? அம்மா சொல்வது உண்மைதானே? அப்படி இருந்தும் நான் உன்னிடத்தில் வந்து ஒரு பொருளை கேட்கிறேன் என்றால் அதனினுடைய உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்டு அதற்கான சூழ்நிலையை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற விஷயங்களை வேண்டாம் என்றோ நீ அது நமக்கு தேவையில்லை என்றோ நினைத்து விட்டுவிடும் பட்சத்தில் நான் எவ்வளவுதான் உன்னை தேடி வந்தோம் அது பலனில்லை அல்லவா? ஏதாவது ஒரு விஷயத்தை தெய்வம் உனக்கு உணர்த்த முயற்சி செய்யும். ஏதாவது ஒரு வழியில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இருக்கும் தெய்வத்தின் அன்பை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உன்னிடத்தில் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை கேட்க துடிக்கும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சாதாரணமாக நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நாளும் நான் இருக்கும் வரை உன்னை எந்த வேதனைகளும் பெரிய அளவில் பாதிக்காதபடி நான் உடனிருந்து உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று சொல்லிய வாய்தானே உன்னுடைய வாய். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறதா என்ன? ஒரு விஷயம் தாமதமாக கிடைக்கிறது என்றால் அது தரமாக கிடைக்கும் என்பதனை நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது உனக்கு நன்மைக்கு என்பதனை நீ சரியாக முடிவு செய்து விடுவாய். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எதையும் விட்டுவிட மாட்டாய். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை மறந்து விடாதே. நான் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கண்டு ரசிப்பதற்கு தானே. இந்த பிரத்யங்கராவிற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமையில் ஒரு பொருள் தேவைப்படுகிறது என்றால் அந்த பொருளை நீ நிச்சயமாக சரியாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன். எதுவுமே நமக்கு கிடைப்பது கடினம். அதுவும் தெய்வமே நம் முன்னால் வந்து அதை நம்மிடத்தில் சொல்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? உனக்கு இந்த பிரத்யங்கரா உடன் இருக்கும் இந்த நேரம் உன்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக உன் வெற்றியும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களும் உனக்காக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனை மாற்றங்களும் உன்னை தேடி வரும். அத்தனை விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கொடுத்து நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் எதிர்பார்த்து ஏங்கி நின்றோம், கலங்கி நின்றோம், தயங்கி நின்றோம் என்று சொல்லி சொல்லி இனி ஒவ்வொன்றையும் பெற முடியாமல் நின்று விட்டோம் என்று சொல்வதை விட ஏக்கப்படாமல் தயக்கப்படாமல் அது நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் அதனை சரியாக பெற்றுக்கொள்ள நினைத்திருந்தோமானால் எப்பொழுதுமே இந்த சோதனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை சரியாக ஒவ்வொன்றிலும் இருந்தும் மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது எல்லாமும் உனக்கு நான் உருவாக்கி தரக்கூடிய இந்த காலம் இனி தெளிவுகள் ஒவ்வொன்றும்
உனக்கு கிடைக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னை ஒவ்வொரு நொடியிலுமே என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதனை எல்லாம் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் சரியாகவே இருக்கின்றது. என் பிள்ளை எந்த இடத்திலும் யாரையும் எந்த வகையிலும் பழித்து பேசுவதில்லை. யார் மனது கஷ்டப்படும்படியும் என் பிள்ளை நடந்து கொள்வதில்லை. உதவி என்று யாரேனும் வந்து கேட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட கை நீட்டி மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார். உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் உன்னை ஏமாளி என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்குத்தான் இந்த வாழ்க்கையில் நீயும் மற்றவர்களுக்கு முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ விரும்பியது போல உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். இந்த தெய்வம் உனக்கு எப்பொழுதும் சுற்றி இருந்து நல்ல விஷயங்களை நடத்துகின்ற நேரம் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை உருவாக்கிட, உண்மைகளை என்னவென்று உணர்த்தி சொல்லிட உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை சர்வ நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? பிரத்யங்கராவும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்த நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தையும் கொடுக்கும் பட்சத்தில் நாம் முன்னின்று அந்த விஷயத்திற்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில் ஒரு விஷயத்தை கொடுத்தால் உனக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தை நடத்துவேன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக உன் அம்மா என்ன சொல்கிறேன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்லதை செய்துவிட எனக்கு இது தேவைப்படுகிறது என்றுதான் சொல்கிறேனே தவிர அந்த நல்லதை நீதான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறாய். உன் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் நிச்சயமாக நடத்த முடியும். நீ விரும்பியது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக சரி செய்ய முடியும். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உனக்காக உன்னை சூழ்ந்து வந்து ஒவ்வொன்றையும் தருகின்ற பொழுது, அத்தனையிலும் நீ தெளிவோடு இருக்கும் பொழுது உன்னை சுற்றிய எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் அல்லவா? எந்த நொடியிலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை இந்த சூழ்நிலைகள் பல சூழ்ச்சிகளினால் நிச்சயமாக காயப்படுத்தி இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் பல தருணங்களில் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக காண்பாய் என்பதுதான் உண்மை. இந்த பிரத்யங்கரா உனக்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் இந்த இடத்திலிருந்து என் பிள்ளை தன்னுடைய வெற்றியை நீ பதிவு செய்ய போகிறாய் என்பதுதான் அதற்கான அர்த்தம். இதுவெல்லாமும் நடக்கும் இந்த காலம். இனி எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையில் உன்னுடைய வெற்றிக்கு நீ நிச்சயமாக முன்னின்று அதனை பெற்றிடுவாய் என்பதுதான் உனக்கான நல்ல நேரம் என்பதனை மறக்காதே. இன்றோடு உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் தீர்ந்து உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைக்கும்படி உன் அம்மா பல வழிகளிலும் நான் உனக்கு உதவி செய்கின்றேன். உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்கும் கைமேல் பலன் கிடைக்காமல் போனதல்லவா? அந்த பலனை உனக்கு கொடுத்து விடத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருந்து இனி உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மெய் சிலிர்க்கத்தான் போகின்றாய். நமக்கு நடக்காது என்று நினைத்தது நடக்கும் பொழுது, கிடைக்காது என்று நாம் நினைத்தது கிடைக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையும் அத்தனை அதிசயங்களையும் நமக்கென சொல்லித்தரும் பொழுது நாம் தெளிவாக ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்திடுவோம் அல்லவா? பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லித்தர சரியாக முடிவெடுத்து விட்டு வந்திருக்கும் இந்த நேரம். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் கைவிடக்கூடாது என்பதுதான் உன் தாயின் விருப்பமும் கூட. இந்த பிரத்யங்கரா உனக்காக எதையுமே சொல்லித்தர முன்வரும் பொழுது அந்த இடத்தில் அதனை நீ பெற்று கொண்டால் அது போதும். இனி எல்லாமும் சரியாக நடப்பதை நீ கண்டுகொள்வாய்.
உனக்கு யாரும் உதவி செய்திட வேண்டாம். யாரும் முன்வந்து நின்று உனக்கு எதையும் தந்திட வேண்டாம். நீ நினைத்தால் எதையும் உன்னால் பெற முடியும். நீ நினைத்தால் எதையும் உன்னால் சாதிக்க முடியும். நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும். எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். எதையுமே தாங்கி வரக்கூடிய மன வலிமை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது. எதையும் சூழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறாமல் போன பொழுதெல்லாம் உனக்குள் இருந்த தயக்கத்தை நீ வெளிக்கொண்டு வந்தாயல்லவா? இனிமேலும் நடக்காது என்று நினைத்தாய். இத்தோடு முடியட்டும். இந்த தயக்கத்திற்கும் உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளுக்கும் இத்தோடு முடிவு வரட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை நான் தேடும் பொழுதுகள், உன்னை நான் சூழ்ந்து வரும் இந்த பொழுதுகள் இனி எப்பொழுதுமே உனக்கு மேலும் மேலும் வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் தெய்வம் உனக்கு கை கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனிமேல் எல்லாவற்றையும் நான் உனக்கு முன் நின்று நடத்தி கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் எனக்கு நான் கேட்கின்ற இந்த ஒன்றை மட்டும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். அம்மா எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாயானால் நான் அமைதியாக சென்று விடுவேன். நீ வேறு ஏதோ என்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கின்றாய், என்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறாய் அல்லவா? என் குழந்தையே பிரத்யங்கரா, உன்னிடம் கேட்பது எல்லாம் ஒன்றுதான். பொறுமை என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த பொறுமைக்கு சோதனை வரும் பொழுது நாம் அதை எப்படி கையாள்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பொறுமைதான் உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெறச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற நிலையில் நீ இருந்து உனக்கு விரும்பியதை சரியாக பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. நல்லதை அம்மா சொல்லிவிடுவேன் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இந்த நன்மைகள் உன்னை தேடி வருவதை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது. யாரையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தயக்கம் கொள்ள வேண்டாம். உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும், உன்னை சுற்றி வருவது எல்லாமும் எப்பொழுதும் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். ஆச்சரியங்கள் பல இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கட்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஏற்றது போல நீயும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தேடி பெற்றுக்கொள் என்பதனை மறந்து விடாதே. நடப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளிலும் உன்னை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடு. இந்த பிரத்யங்கரா வருகின்ற வெள்ளிக்கிழமை விடியலில் உன்னிடத்தில் கேட்பது என்ன தெரியுமா? தெய்வங்களின் மீது உனக்கு எவ்வளவு வருத்தங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். தெய்வம் நமக்கு எதையும் செய்யவில்லையே என்பது போன்ற பல வேதனைகளும் சோதனைகளும் கூட உனக்கு இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல என் குழந்தை நீ நிச்சயமாக என்னையும் சரி உன்னுடைய தெய்வங்களையும் சரி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒன்றுதான். நீ வணங்குகின்ற ரூபங்கள் தான் வேறு தவிர அவர்கள் உனக்காக செய்யக்கூடிய விஷயங்களும் அவர்கள் உன்மீது கொடுக்கின்ற அன்பும் ஒன்றுதான் என்பதனை நீ மறக்காதே. அப்படி இருக்கும் பொழுது நீ தெய்வத்திடம் காட்டுகின்ற அந்த அன்புதான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர நடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை, அத்தனை தெய்வங்களையும் மனதார நம்பு.
நடக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வருத்தப்பட்டு கொண்டு நிற்கக்கூடாது. இனி நடக்கும். தெய்வம் எதையும் காரணமில்லாமல் நமக்கு செய்யாது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையும் நன்மைகளை இனி உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள். நான் வருகின்ற நேரம் இனி எல்லாமும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் அல்லவா? நீ இந்த தாயிடம் இருந்து வேண்டுவது போல நானும் உன்னிடத்தில் வேண்டுவது என் மீது கொண்ட நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிடாதே என்பதுதான். என் மீது கொண்ட நம்பிக்கையை எந்த இடத்திலும் நீ குறைத்து கொள்ளாதே என்றுதான். உன்னுடைய நம்பிக்கைதான் தெய்வத்தை பலப்படுத்தும். நீ தேவைக்கு தகுந்தாற் போல பிரச்சனை வந்தவுடன் தெய்வத்தை கைவிடுவதும், சந்தோஷம் வந்தவுடன் அதையெல்லாம் நீ தொலைப்பதுமாக இருக்கக்கூடாது. இன்னமும் சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? கஷ்டம் வந்தால்தான் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதே தெரியும். சோதனைகள் வந்தால்தான் தெய்வத்திடம் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கும் மட்டும் தெய்வம் எங்கே என்று கூட தேடிவிட மாட்டார்கள். இப்படியும் சில மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தெய்வம் அப்படியல்ல. நீ கண்ணீரில் இருந்தாலும், சந்தோஷத்தில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும், சோதனையில் இருந்தாலும், அத்தனை நிலையிலும் நிச்சயமாக உனக்கு தெய்வம் உதவி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஆறுதலை கொடுக்க உன்னோடு வந்தவர்கள் நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை உனக்கு நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இனி எந்த நேரமும் எந்த நிலையும் நமக்கு வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உன் வெற்றி உன் கண் முன்னாலேயே மிளிர்வதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாகவே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னிடம் கேட்பது எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றை மட்டும்தான். நான் உனக்கு, அதாவது தெய்வங்கள் உனக்கு செய்ய முன்வருகின்ற நேரம் நீ உன்னுடைய நம்பிக்கையை தொலைத்து நின்று கொண்டிருந்தாயானால் வருகின்ற தெய்வம் கூட எதையும் நடத்தாமல் பின்வாங்கி விடும் அல்லவா? இவர்களுக்குத்தான் நம் மீது நம்பிக்கை இல்லையே, அப்படியானால் இவர்களுக்கு ஏன் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு நீ கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது மார்கழி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை தெய்வத்தினுடைய அன்பு உன்னை முழுமையாக சேரப்போகிறது. அந்த நேரம் அதனை நீ அத்தனை தெய்வங்களுக்கும் சரியாக கொடுத்து எந்த தவறுகளையும் செய்து விடாமல், எந்த நிலையையும் நீ தொலைத்து விடாமல் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களினால் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு தெய்வத்தின் அன்பு ஒன்றே நம்மை வாழச் செய்யும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை நடத்துவதாக இருந்தாலும் அம்மா உனக்கென்று இந்த வாழ்க்கையில் உறுதியோடு கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். பிரித்யங்கரா நடத்துவது போல இனி இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். அம்மா சொன்னது போல நடக்கட்டும். வெள்ளிக்கிழமையில் இதை மட்டும் செய்துவிட நீ மறக்காதே. இன்று செவ்வாய்க்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமையின் இரவு நான் சொன்னது போல மிகப்பெரிய நம்பிக்கை உன் கைகளில் அழகாக இருக்கும். நீயும் நடக்கும் என்பதனை முழுமையாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா இந்த பிரித்யங்கரா சொன்ன வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா ஆச்சரியங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே.
நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். நான் வருகின்ற பொழுது உனக்கு எப்பொழுதும் வெற்றியே உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியின் பொழுது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.